ஸோ ஹாய் நண்பா, ஒரு செம்மையான ஹாலிவுட் படம் கிட்டத்தட்ட எல்லாருமே பார்த்துருப்பீங்க. படம் நானும் ஹச்டி வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கலான்னு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எல்லோரும் பண்ணுற பில்டப்பு இன்ஸ்டாவில் பார்த்தா எல்லா ஒய்ஃபும் இதே ரீல்ஸாக இருக்காங்க. நிக்கியோட ரீல்ஸாகவே இருக்குது. அதாவது அவங்களோட ஒரிஜினல் பேர் ஆவரேட். ஸோ அவங்களோட ரீல்ஸ் போடும்போது எனக்கு இன்னமும் ஹைப் ஏற்றி விடுது. சரி, ஹச்டி இன்னும் வரல, நானும் பொறுமை இழந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டேன். இந்த மந்த் எண்டிங்கில் தான் தமிழ் டப்பிங் வரும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்சஷன். ஸோ 2026 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. ஸோ உண்மையாலுமே படம் 10 கோடி பட்ஜெட்டில் 1000 கோடி உலகம் முழுக்க வசூலாக இருக்குது. செம்ம படங்க. ஒரு யூடியூபர் தான் இந்த படத்தோட டைரக்டர். அவருக்கு அஃப்கோர்ஸ் 26 வயசு தான். இது அவரோட 2வது படம் தான். அதாவது தமிழில் சொல்லப்போனால் சிம்புவோட வல்லவன் மாதிரி, ஒரு சூனியம் வைக்கிற மாதிரி. அதாவது ஹீரோ வந்து ஹீரோ ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மியூசிக் கம்பெனி கடையில் தான் வேலை செய்வாங்க. ஸோ ஹீரோ வந்து ரொம்பவே கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர். ஹீரோயின் மேலே லவ் இருக்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு தயங்கிட்டு இருப்பாப்புல. ஹீரோயினுக்கும் லவ் இருக்கும், ஆனால் ஹீரோயின் வெளிக்காட்டிக்க மாட்டார். ஏன்னா ஹீரோ வேலை செய்கிற கடையிலேயே இன்னொரு பொண்ணு ஹீரோக்கு டாவடிக்கும். அது ஹீரோயினுக்கு தெரியும், ஆனால் ஹீரோக்கு தெரியாத மாதிரியே காட்டிப்பாப்புல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஊரில் சூனிய தாயத்து மாதிரி ஒரு சூனிய கயிறை கட்டினா அந்த சூனியம் வைக்கிற மாதிரி, அங்கே ஒன் வில்லோன்னு ஒரு ஸ்டிக்கு மாதிரி, அந்த ஸ்டிக்கை ஹீரோ எடுத்து பார்த்துட்டு ஹீரோயின் கிஃப்ட் வாங்குறதா நினச்சிட்டு போய் பாப்பாப்பில். ஒரு கம்மியான ஸ்டிக் தான் இருக்கும். அதை படித்து பார்த்துட்டு இதை ஓப்பன் பண்ணி உடச்சிங்கன்னா உங்கள் ஆசை நிறைவேறும் அப்படின்னு போட்டிருக்கும். அதை பார்த்தோன்னே ஹீரோ வாங்கிடுவார். ஸோ அந்த நாள் நைட்டு பார்லேருந்து கிளம்பும்போது ஹீரோயினை கொண்டு ட்ராப் பண்ணுறாப்புல டக்குன்னு ஏதோ சொல்லி ஹீரோயினை கோவப்படுத்திடுவார். ஹீரோயின் கோச்சிட்டு உள்ளே போயிடுவாங்க. உடனே அந்த வாங்கின அந்த கிஃப்ட்டை எடுத்து ஹீரோயின் என் மேலே ரொம்ப லவ்வாக இருக்கணும் அந்த உலகத்திலேயே அப்படின்னு சொன்னோடனே அதை உடச்சிட்றாப்புல. உடச்சோடனே ஹீரோயின் டக்குன்னு வெளியே ஹீரோயினோட ஆக்டிவிட்டிஸ் அப்படியே மாறுது. ஹீரோயினே வாண்டடாக உன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொன்னோடனே கூட்டிகிட்டு போயிடுவாப்புல. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தான் கதையை தாறுமாற விறுவிறுப்பாக சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோயினோட நடவடிக்கையில் ரொம்பவே சேஞ்சஸ் தெரியும். ஆரம்பத்தில் நல்ல லவ்வாக போயிட்டுருக்கிறது அதுவே அதாவது ஹீரோக்கு எப்படின்னா, ஹீரோயின் என் மேலே தான் ரொம்ப லவ்வாக இருக்கணும், அந்த ஓவர் பொசசிவ் அந்த ஓவர் பொசசிவ் எந்த அளவுக்கு ஆபத்தாக மாறுங்கிறதையும் அந்த படத்தோட எண்டிங்கில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது தான் ஹீரோயினோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்பவே ஒரு சிங்கிள் சைக்கோ மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சொல்லப்போனால் ஹீரோயினோட ஆக்டிங்காகவே இந்த படத்தை பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஹாலிவுட் ஃபேன்ஸ் இல்லாதவனே இந்த படத்தை பார்த்துருவா. அந்த அளவுக்கு ஹீரோயின் பூந்து விளையாடிருக்காங்க. நிக்கி எங்கே பார்த்தாலும் நிக்கி ஃபேன்ஸ் தான் நிக்கி. ஸோ ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கும். அப்படி லவ் கொடுத்துட்டு நல்லாவே போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வினோதமாக ஆரம்பிக்கும். ஒரு நாள் லவ் எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங் லவ்னு தமிழ் படத்தில் இப்படி பாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். என்னென்னா, ஹீரோ ஒரு நாள் வேலைக்கு கிளம்பலான்னு போவாப்பில். ஹீரோயின் சமைச்சு எல்லாம் பிரியமாக கொடுத்துருப்பாப்புல. பிரியமாக கொடுத்துன்னு திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும், கதவை செல்லோட்டை வச்சு அடைச்சிருப்பாப்புல. எப்படி ஒரு பேய் வெளியே போகக்கூடாது, கதவை ஃபுல்லு. அதை பார்த்தோன்னே ஹீரோ கொஞ்சம் ரொம்பவே பயந்துருவாப்புல. ஸோ கடைக்கு போனோடனே ஹீரோயின் அப்போ வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க. ஆனால் போய் பார்த்தா தான் தெரியும், அந்த ஃபுட்டில் செத்துப்போன பூனையை டோஸ்ட் பண்ணாமல் அப்படியே வச்சு கொடுத்துருப்பாப்புல. அங்கேருந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் நைட்டு தூங்காமல், நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னையே பார்த்துட்ருக்கணும், அந்த பயமுறுத்துகிற சீனாக இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் ஹீரோ எப்படி இதுலேருந்து தப்பிச்சார் அப்படிங்கிறத படத்தோட கதையே. சொல்லப்போனால் நானே உண்மையாக ரிவீல் பண்ணிடலாம்ப்பா. ஏன்னா ஹீரோவும் செத்துருவார் கடைசியில். ஏன்னா இந்த டார்ச்சர் தாங்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நிக்கி ரொம்பவே சைக்கோபேத்தாக மாறிடும். ஹீரோ கூட பேசுகிற அந்த டாவடிக்கிற பொண்ணையே ஹீரோ கண்ணு முன்னாடியே கொடூரமாக கொண்டுருவாப்புல. அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டையும் கொண்டுருவாப்புல. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஹீரோ ரொம்பவே பயந்துருவாப்புல. ஸோ அப்போ தான் தெரியும் எல்லாமே அந்த மேஜிக் ஸ்டிக்னால் வந்தது அப்படின்னு சொல்லி. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் ஹீரோ சொல்லி புரிய வைக்கும்போது தான் அவன் ஃப்ரெண்டே ஆரம்பத்தில் நம்ப மாட்டான். கடையில் போய் பார்த்தாலும் அந்த ஸ்டிக்கு ஒன்று கிட்டத்தட்ட 2 தான் இருக்கும். ஸோ ஹீரோவோட ஃப்ரெண்டு இதை நம்பாமல் உடச்சி பார்த்துருவான். எனக்கு இப்போ $50 வேணும் அப்படின்னு. உடனே பணமழை கொட்டும். இதை நம்பினோடனே ஹீரோ உடனே வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும், அந்த ஆல்ரெடி ஹீரோ டாவடித்த அந்த பொண்ணை கொன்று அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஆடிட்டுருப்பாப்புல. ஆனால் ஹீரோ ஓவர் டோஸ் எடுத்து செத்துருவாப்புல. ஆனால் ஹீரோயின் கடைசியில் அந்த
ஸ்டிக்கை உடைக்கிற மாதிரி தான், உடைச்சதுக்கப்புறம் தான் படத்தை முடிச்சிருப்பாங்க. ஹீரோ செத்துருவாப்பில், ஹீரோயின் மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க. அழுதுகிட்டே படம் முடிஞ்சிடும். இதுக்கிடையில் நடக்கிற அந்த 1.5 மணி நேரம் பட ட்ராவலில் ஹீரோயின் எந்த அளவுக்கு சிங்கிள் சைக்கோவாக நடக்கிறாங்க அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக 2 இருக்கும். ஏன்னா வந்து இன்னமும் பாக்ஸ் ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா 10 கோடியில் எடுத்து 1000 கோடி வசூல் ஆகிடுச்சு. பேன் இந்தியா லெவலில் படம் ஃபேமஸ். அதுவும் இந்தியாவிலலாம் செம்ம ட்ரெண்டிங் படம். உண்மையாலுமே ஹீரோயினோட ஆக்டிங் தான் கூஸ்பம் இந்த படத்தில். செம்ம படம். இதுக்கப்புறம் எல்லோரும் பார்த்துட்டு ஐயோ அளவாக லவ் பண்ணுற பொண்ணு தான் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பசங்க. ஆனால் படம் நல்லா இருந்துச்சு நண்பா. உண்மையாலுமே ஹாலிவுட் ஃபேன்ஸ் இல்லைன்னு, ஆனால் தனியாக தான் பார்க்கணும், ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. சின்ன ப்ராப்ளம். ஏன்னா கொஞ்சம் நியூட் சீன்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும், அப்படியே காமிச்சிருப்பாப்புல. ஸோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். IMDb ரேட்டிங் 8.1 கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த டைரக்டர் அடுத்த படமும் இதே ஹாரர் த்ரில்லர் பேஸில் தான் எடுக்க போகிறார் போல். உண்மையாலுமே யூடியூபர் இந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணுவார்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹீரோயினோட மவுஸும் கூடிடுச்சு. அதுவும் இந்தியா ஃபேன்ஸ் பயங்கரமாக நோ 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 அப்படிங்கிற அந்த சீனெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ பாய் நண்பா. இந்த லிங்க் வந்துருச்சு. 1tamilmb.crds கார்ட்ஸில் நீட்டான பிரிண்ட்டு தான், தேட்டர் பிரிண்ட்டு தான், பட் ஆடியோ எல்லாமே கிளாரிட்டியாக தான் இருக்கும். தமிழ் டப்பிங் இந்த மந்த் எண்டிங்கில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அமேசான் ப்ரைமில் தான் வரும் அதிகபட்சம். ஸோ வந்துச்சுன்னா நானும் ஹெச்டிக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். Until then, bye guys.